வணக்கம். எல்லா உயிர்களும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும். கோவிட் பெருந்தொற்றிலிருந்து எல்லா உயிர்களும் விடுபட்டு நற்கதி அடைய வேண்டும். கோவிட் பெருந்தொற்றுக்கு உதவி செய்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மனிதன் மதங்களை கடந்து மனிதனாக இயற்கையோடு ஒன்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெயில் செய்யப்பட்ட சவுக்காரம், அதாவது சோப் செய்கிற முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இதுக்கு தேவையான பொருட்கள் காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. அது 165 கிராம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நீர் 2.5 மடங்கு, 2.5 மடங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது 415 கிராம் வரும் நீர் மட்டும். அதே மாதிரி மூணாவது பொருள் சுத்தமான தேங்காய் எண்ணெய். அது 6.5 மடங்கு, 6.5 மடங்குன்னு சொல்லும்போது 10.4 வரும். அதாவது 10.4னா 1 லிட்டருக்கு கொஞ்சம் கூட, 1 கிலோ 40 கிராம் வரும். இந்த 3 பொருள் தான் நமக்கு சுத்தமான சோப், அதாவது தேங்காய் எண்ணெயில் செய்யப்பட்ட சுத்தமான சோப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இது செய்முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சோடியம் இருக்குல்ல, இந்த சோடியம் நம்ம இது மாதிரி ஒரு ஜக் எடுத்து இந்த ஜக்கில் போட்டுட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். சுத்தமான தண்ணியை 420 அதாவது நான் சொன்னது 415 கிராம் தண்ணி எடுத்து வச்சு இதை சோடியம் உள்ளே போட்டு இந்த தண்ணி ஊற்றினோடனே அது ஒரு வகையான கொதி நிலைக்கு வரும். அந்த ஜக் சூடாக இருக்கும். அதை நம்ம போட்டோன்னே குதித்து சூடாயிடும். சூடானோடனே நம்ம அந்த இதை ஆற விடணும், நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு திருப்பி இந்த தண்ணியை இதில் விட்டு கிண்டி விட்டுட்டு, இது மாதிரி ஒரு பொருள் இருந்தால் நல்லது. இதை போட்டு நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உள்ளே போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் உள்ளே விட்டுட்டு இது பண்ணும்போது இந்த தேங்காய் எண்ணெயோட இது கிட்டத்தட்ட நம்ம இட்லி மாவு ஊற்றுற பதம் வந்த உடனே எடுத்து நம்ம தேவையான ஒரு கப்பில் அளவுக்கு ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா பயன்படுத்திக்கலாம். அதுக்கான கப்பு இந்த மாதிரி கப்பு. இது அலுமினியமில், ஆனால் ரொம்ப மெலிசாக உள்ளது. ஏன்னா இதில் ஊற்றி வச்சுட்டோம்னா நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே செஞ்சு வச்ச இது ரோஸில் செஞ்சது. இதே தேங்காய் எண்ணெய் தான், ஆனால் ரோஸில் செஞ்சு இதை செய்யறதுக்கு முதல்ல நான் இதை செஞ்சு வச்சுட்டேன். இது இந்த தடவை நான் அலோவேரா பயன்படுத்த போகிறேன். அலோவேரான்னா அலோவேரா அதாவது கற்றாழை எடுத்து நடுவில் உள்ள அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து அலசி எடுத்துட்டு அந்த அலசின ஜெல்லை பிளேண்டரில் வச்சு அடிக்கணும். அந்த தண்ணியும் கலந்தது. ஸோ அவ்வளோதான். இதை ஓகே, தேங்காய் எண்ணெய் அதாவது 1 கிலோ 40 கிராம். இவ்வளோதான் இது செய்யக்கூடியது. இதை எடுத்து இது மாதிரி நம்ம கிண்ட வேண்டியதான். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அரை மணி நேரம் பிடிக்கும். கொஞ்ச நேரம் நம்ம இப்படி கையில் கட்டிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் திருப்பி நம்ம கிண்டலாம். அது காமி. ஓகே, இப்போ என்ன செஞ்சுருக்கோம், ஏற்கனவே நம்ம பிளேண்டரில் 90 கிராம் அரைச்சி வச்ச அலோவேராவை இதுலேயே கலந்துடும். அதில் கலந்துட்டு கிண்டிடும். அவ்வளோதான். இது அப்படியே கிண்ட வேண்டியதான்.
அதாவது தயிர் அதாவது நம்ம இட்லிக்கு ஊற்றுற பதம் வந்துருச்சுன்னா இப்படி கிண்டிகிட்டு இருக்கும்போது அதை எடுத்து நம்ம கப்பில் ஊற்றிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கப்பில் நம்ம ஊற்ற போகிறோம். இது வந்து தேங்காய் அலோவேரா சூப். இப்போ வந்து நம்ம அலோவேரா தேங்காய் சோப்பை ரெடி பண்ணி ஊற்றி வச்சுட்டோம். இந்த தேங்காய் சோப்பை வந்து இதை வந்து அப்படியே வச்சிடணும். இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரே நிலைக்கு போயிடணும். ஒரே நிலைக்கு போன பிற்பாடு தான் இதை திருப்பி எடுத்து இதை வந்து வச்சிடணும். ஆனால் வந்து உடனே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த வந்து கேஸ்ட்ரிக் சோடா பயன்படுத்தி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து 45 நாள் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லது. 45 நாளுக்குள்ளே அந்த கேஸ்ட்ரிக் சோடாவோட வேகத்தன்மை குறைஞ்சிரும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் நமக்கு மெயினாக இருக்கும். தேங்காய் எண்ணெயும் தண்ணியும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி காஞ்சி போயிடும். காஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த கப்பை வந்து சின்னங்காக பிரித்து எடுக்கலாம். இது வந்து அலுமினியம் மாதிரி உள்ளது தான். ஆனால் அலுமினியம் கப்பு இது வந்து நம்ம உடனே பிரித்து எடுக்கலாம். மற்றும் இந்த சோப் செய்ய உதவிய அனைவர்களுக்கும் நன்றி. அதாவது முக்கியமாக சொல்ல வேணும்னா இதனுடைய அடிப்படை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்த திரு பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவர் சொல்லி அதுக்கு பிற்பாடு நான் ஏற்கனவே நிறையா தடவை இதை செஞ்சு பார்த்து பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அவங்களும் பயன்படுத்தி பார்த்து நல்லா இருக்குது. அதாவது இந்த தேங்காய் எண்ணெய் சோப்பில் வந்து என்ன ஸ்பெஷல், அதாவது என்ன நன்மைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா சவுக்காரத்துலேயும், அதாவது சோப்பில் உங்களுக்கு வந்து உடம்புல நம்ம பயன்படுத்தும் போது 15% தான் நமக்கு வந்து உடல் உள்ள அழுக்கு வெளியாகும். ஆனால் இதே வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பை பயன்படுத்திங்கன்னா 35% உங்களோட உடம்பு உள்ள அழுக்கை வெளியாகும். அதுதான் வந்து பெட்ரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த எண்ணெய் கிடைக்குதோ எல்லா எண்ணெயும் செய்யலாம். இதுக்கு அடுத்தபடியாக இப்போ நான் தேங்காய் எண்ணெய் செஞ்சு முடிச்சிட்டேன். இது வந்து கிளப்பாசாவிட் எண்ணெய். இந்த கிளப்பாசாவிட் எண்ணெயிலலாம் பாவிச்சோம்னா நமக்கு வந்து குறைஞ்ச அளவு அழுக்கு வெளியாகும். ஆனால் இதையும் நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து நான் செய்ய போகிறது வந்து கிளப்பாசாவிட் எண்ணெயும் இதில் வந்து ஸ்ட்ராபெரியோட பேஸ்ட்டு கலக்க போகிறேன். ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் இயற்கையும் நம்பாதீங்க. அது வந்து ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ங்கிறது அது செய்யப்பட்டது தான். அதனால் ஆனால் உங்களுக்கு பயன்பாட்டுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி அதையும் ஒன்று நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.